போட்டு போகுது பேக்கு வந்து 120 ரூபா வாங்கணும். அப்புறம் அது இந்த இப்படி தூக்கி போடுறோம் கண்டர்ல வாங்கி கட்டிட்டு நம்ம நல்லா கட்டிப்போவா பரவாயில்ல. 3 நாள் தண்ணி இல்லாமல் ஜாமான் சுத்தமாக தண்ணி கிடையாது. எப்படி ஓடும் ஜாமான் நினச்சிக்க நான் சாலை ஆமாம் ஐயா தண்ணி இருந்துதா இல்லை ஐயா கஷ்டத்தோடு ஜாமான் அந்த எந்த தண்ணி இது வாங்கிட்டு மேலே போச்சுடா. கோவில் அப்பயே சொன்னேன் 2 கேன் எடுத்துக்கலாம். நான் கோவில் தான் பண்ண தெரியுமா, ஒரு கேனு போதும் பெரியப்பா. நேற்று 2 கேன் எடுத்தேன். எத்தனை முள்ளு விட்டேன் கேளுங்க கயிறு போட்டு கட்டி எடுத்து போச்சு. நல்லா ஸ்ட்ராங்கா புடிய நகரையா ரெடி பண்ணிட்டு கையில ஃபுல்லா காசு கொடுத்துட்டு லைட் இருக்கலாம். வீடு லைட்டாக வரும்போது மழை காலத்துலாம் பார்த்து வச்சுக்கலாம். இந்த மலை ஈர்க்கொள்ள எவ்வளோ டவுன் இருக்கு. இந்த மலை ஈர்க்கொள்ள இப்போ அந்த மட்டத்தில் இருக்கிறோம். போயிட்டா இது பாருங்க, இது 2 கிலோமீட்டர் தெரியாதுல்ல உனக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல அந்த மேலே கொண்டவனுக்கு உன்னையே தள்ளுங்க. உங்களுக்கு நான் கால் தான் கொஞ்சம் அதுதான் கஷ்டமே இருக்காது. இப்போ அழகாக இறங்கிடலாம். அந்த ஏர் மட்டும் சொல்லுங்கள் அதே சூப்பராக இருக்கும். இறங்கிச்சு நல்லா வந்து இதெல்லாம் எடுத்து நான் அந்த மலை அதெல்லாம் கவர் பண்ணி நல்லா இருக்கும். முன்னாடியே நம்ம எப்பவுமே சாப்பாடு முன்னாடியே வச்சு முன்னாடிலாம் போகணும். அது மாதிரியே சாப்பாடு எல்லாம் வச்சு மேலே ஏறும். அதுதான் ஒரு 20 ரூபாய்க்கு அதான் நேர்மை இருக்குண்ணா. ஃபோட்டோ இது எடுத்துரு.
போட்டோ கிடையாது இல்லை இல்லையா உங்களுக்கு இல்லையா என்ன எடுத்துட்டு தெரியா ஏன்னா இது காட்டு விரியா வந்தாரு நான் நோண்டாளுங்க இது விரியா இருங்க மாமா வரட்டும் ஸ்லோவாக வருவார் மாமா ஐயா வெயிட் பண்ணுங்க மாமா வரட்டும் யாரு ஆமாம்மா அப்படியே இருக்கு அதான் கிட்டத்தட்ட ஒரு 7.5 கோடி ரூபா வட்டி போயிடுச்சு என் தம்பி ஒரு கலடா அவன் தெரியாமல் பார்ட்டிட்டு 1 கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்கான் எல்லாம் அப்படி தான் இருக்கு தேவன் தான் அதுக்கு தான் ஜெபம் பண்ணின்னு இருக்கேன் ஏன்னா தேவனால் கூட காரியம் ஒன்றும் இல்லையே அவன் மந்திரக்காரன் குறி சொல்கிறவங்கிட்ட போகிறானுங்க 9 மணி 10 மணி ஜாமலாம் ஆச்சு 10 தூங்கி நைட்டில் ஜாமம் பாரு இப்போ 10 தூங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிக்கிறேன் மாமணி வாழ